ஆண்டாளும் தோழிகளும் இப்போது 7வது தோழி நற்செல்வன் என்ற ஆயனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள். 12வது பாசுரம். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இப்ப இந்த பெண் வீட்டு வாசலில் நடக்கக்கூடிய அந்த காட்சியை காற்றா ஆண்டாள் கண்முன்னே. என்னன்னா, ஒரு பக்கம் எருமை மாடு கட்டப்பட்டுள்ளது, மறுபுறம் எருமையின் கன்று கட்டப்பட்டுள்ளது. இந்த கண்ணுக்குட்டிக்கு பசிக்கிறது அப்படின்னா அதை அவிழ்த்து விடணும், தாய்கிட்ட அழிச்சுன்னு போகணும். ஆனா அந்த ஆயன் இருக்கானே நற்செல்வன் என்பவன், அவன் தான் இந்த பெண்ணினுடைய அண்ணன். அவன் என்ன பண்ணிட்டான், கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அதனால என்னாச்சா, இந்த எருமை கண்ணுக்குட்டி பசியில தவிக்கிறது. அந்த எருமை மாடு பார்த்துதான், அடடா நம்முடைய கன்றுக்கு இவ்வளவு தூரம் பசிக்கிறதேன்னு சொல்லிட்டு அது தானே கன்றுக்குட்டி தன்னுடைய மடியில் வாய் வைத்ததாக எருமை தானே பாவித்து கனைத்துனா அழுதுன்னு அர்த்தம். கனைத்து இளம் கற்று எருமை, இளம் கன்று குட்டியை உடைய அந்த தாய் எருமையானது கன்றுக்கு இறங்கி அந்த கண்ணுக்குட்டி மேல இரக்கம் காட்டி நினைத்து, அது மடியில் வாய் வைத்ததாக நினைத்து முலை வழியே தன்னுடைய மடியின் வழியாக நின்று பால் சோர, இடைவிடாது நிலைத்து பாலை சுரக்க நனைத்து, அந்த ஓடி வரும் பாலானது வீட்டின் வாசலை மொத்தமாக நனைத்து இல்லம் சேராக்கும், அந்த வீட்டு வாசலே சேராக ஆகும்படி அந்த பால் அப்படியே ஓடி வர அதை அப்படியே கண்ணுக்குட்டி நக்கி நக்கி சாப்பிட்டு இருக்கு. இந்த காட்சிக்கு காரணமான நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், அந்த நற்செல்வனுடைய தங்கையேன்னா. ஏன் சார் இந்த மாதிரி பால் வீட்டுல ஓடின்னு இருந்தா அந்த வீட்டுல எங்கேயாவது செல்வம் இருக்குமா? அவனுக்கு நற்செல்வன் வேற பெயர் வைக்கலாமா? அப்படின்னா இங்க 2 விஷயம் இருக்கு. இவன் தன் கடமையை மறந்துட்டான்னு மட்டும் நாம நினைச்சிடவே கூடாது. ஏன்னா எருமை மாட்டின் பாலை தான் கறக்கலையே ஒழிய பசுவின் பாலை அவன் கறந்துட்டானோ. அப்ப மாடுக்குள்ள ஏதாவது ஏற்றத்தாழ்வா அந்த விசாரத்துக்குள்ளேயும் போயிட வேண்டாம். என்ன விஷயம்னா, பசுமாடு என்பது சத்துவ குணத்தை குறிக்கிறது, எருமை மாடு என்பது தமோ குணத்தை குறிக்கிறது. பசுவினுடைய பால் பெருமாளுடைய திருவாராதனம், திருமஞ்சனம், அக்னிகோத்திரம், யாகம் இதுக்கெல்லாம் பயன்படும். எரும மாடுங்கிறது லௌகிக்கத்துல காப்பி போட்டு சாப்பிடதான் பயன்படும். இவனுக்கு லௌகிக்க விஷயத்துல நாட்டம் இல்லை, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுல நாட்டம். அப்ப தன் கடமையும் அந்த கோணத்திலேயே பகவானுக்குன்னு அர்ப்பணித்து செய்யறான்னு புரிஞ்சுக்கணுமே ஒழிய கடமையை விட்டுட்டான்னு எடுத்துக்க வேண்டாம். அதுலயும் கூட இப்ப எருமை மாட்டை அவன் கறக்காமையே இருக்க போறது இல்ல, இப்ப பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டிய சூழல்ங்கிறதுனால அதை முதல்ல போய் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இதை கறப்போம்னு வச்சிருக்கானே ஒழிய அதை அப்படியே லிட்டரலா இவனாலதான் அந்த கண்ணுக்குட்டி கஷ்டப்பட்டது, அதன் பசிக்கு இவன் காரணமான்னு நாம எடுத்துட கூடாது. அதுல உள்ள அந்த சிம்பாலிசம் என்னன்னா, எருமை கருப்பு நிறம் தமோ குணத்தை விளக்கிட்டான், பசு சத்துவ குணத்தை வச்சுட்டு இருக்கான். முதல்ல பகவானுக்கு கைங்கரியம், கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணத்தான் போனானே ஒழிய சோம்பேறித்தனத்தால கடமையை விடல. முதல்ல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கான காரியத்தை செய்வோங்கிற எண்ணத்துல அவன் போயிருக்கான். அதனாலதான் அவனை நற்செல்வன், கைங்கரியம் என்ற நல்ல செல்வத்தை உடையவன். லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹாம்பா. ராமாயணத்துல லக்ஷ்மணன் எப்படி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணானோ அது போல் இவன் கண்ணனுக்கு பண்ணுகிறான். அப்போ பெருமாளுக்கு நல்ல மைத்துனன் இல்லைங்கிற குறை தீந்துருத்து. ஏன்னா பாருங்க, ராமாவதாரத்துல சீதைக்கு சகோதரனே கிடையாது, கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணிக்கு 5 பிரதர்ஸ், ஆனா 5 சிடுமூஞ்சி. ஆனா இப்ப இந்த பெண்ணை கண்ணன் மணந்து கொண்டால் நற்செல்வன்கிற நல்ல மைத்துனன் கிடைச்சிருவானே, அந்த நற்செல்வன் தங்காய் அவனுடைய தங்கையே. அப்போ இந்த நற்செல்வன்கிறது லக்ஷ்மணனுக்கு தமிழாக்கம், நல்ல லக்ஷ்மி நல்ல செல்வத்தை உடையவன். தங்கையேன்னா அவள்கிட்ட இருந்து பதிலே இல்லை. உடனே சொல்றா, பனி தலை வீழ நின் வாசல் கடை பற்றி, மார்கழி மாத பனி தலையிலே விழ உன் வாசல் கடை பற்றி. வாசல்ல பார்த்தா ஒரு கொம்பு ஒண்ணு நட்டு வைத்திருப்பார்கள், இந்த பந்தல்லாம் போட்டிருந்தா அந்த பந்தலை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு கொம்பு வைத்திருப்பார்கள், அதைத்தான் வாசல் கடைன்னு சொல்லுவா. அந்த கொம்பை அந்த கழியை பிடித்து கொண்டு நிற்கிறோம். ஏன்னா மேலே மார்கழி பனி வெள்ளம், கீழே எருமை பால் வெள்ளம், உள்ளே உன் உள்ளத்திலே மால் வெள்ளம். பனி வெள்ளம், பால் வெள்ளம், மால் வெள்ளத்துக்கு மத்தியில வாசல் கடை பற்றி அந்த கொம்பை பிடித்து கொண்டு கஷ்டப்பட்டு நின்று இருக்கோம். அதனால கொஞ்சம் வாயம்மா நீ சேர்ந்துக்கோயன்னா. அவ சொன்னா, பெண்ணின் வருத்தம் அறியாத கண்ணனுக்காகவா இந்த நோன்புன்னா. வேண்டாம், கண்ணனுக்காக தானே உனக்கு வர பிடிக்கல,
ஒரு பெண்ணுக்காக இலங்கையை அழித்தானே ராமன், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். சான்ஸ்கிரிட்ல ராமஹான்னா ரமயதி இதி ராமஹா, மனத்துக்கு இனியவன் அர்த்தம். அப்படியே தமிழாக்கம் கொடுக்கிற ஆண்டாள், மனத்துக்கு இனியான் ராமன் இருக்கானே, ஒரு பெண் சீதைக்காக போர் தொடுத்து இலங்கைக்கு போனவன், அந்த ராமனை பாடுவோம் வா. ஏன்னா ராமநாமத்தை சொன்னால் நிரந்தர தூக்கம் உறங்கினவர்களோ என்று கருதக்கூடியவர்கள் கூட எழுந்துருவா. தற்காலிக தூக்கம் தானமா, எழுந்திரு, ராமநாமத்தை சொல்கிறேன், மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய். இனி நீ எழாமல் இருக்க முடியாது. இதென்ன பேருறக்கம், இதென்னமா பெரிய துயிலா தூங்குகிறாயே, அனைத்து இல்லத்தாரும் அறிந்து நாங்க உன்னை எழுப்ப வந்திருக்கோங்கிறத எல்லாரும் பார்த்தாச்சுமா. அதுக்கு தானே சில பேர் எதிர்பார்ப்பா, நாம அழைக்கிறோங்கிறது மத்தவாளுக்கு தெரியணும், தங்களுக்கு தெரியறதோ இல்லையோ, எல்லாரும் பார்த்தாச்சு, எழுந்து வான்னு அழைக்க அந்த மனத்துக்கினியான் ராமநாம பிரபாவத்தாலே அந்த பெண்ணு எழுந்து வந்து சேர்ந்தாள். இது அப்படியே குலசேகர பெருமாளை உணர்த்துவதா ரசிக்கலாம். ஏன்னா மனத்துக்கினியான் ராமன்னாலே ஆழ்வார்கள்ல குலசேகர பெருமாள் தான். அவர் என்ன பண்ணார், இந்த நற்செல்வன் எப்படி எருமையை கறக்கணுங்கிறத மறந்துட்டு கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ண போனானோ, குலசேகர பெருமாள் பெரிய மன்னர், திருவஞ்சி களத்துல ராஜ்யத்தை மறந்துட்டு ராமாயணம் கதை கேட்க போயிட்டார். அதனால இவரும் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தான். அது மட்டும் இல்ல, நல்ல செல்வம் என்னங்கிறத அவரே பாடுறார். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி விற்றுவக்கோட் அம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. உன்னைத்தான் செல்வம்னு விரும்புவேன், மற்ற செல்வத்தை நான் விரும்ப மாட்டேன்கிறார் நற்செல்வன். அது மட்டும் இல்ல, பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி இவரும் கம்ப பிடிச்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். மாயோனை மணத்தூணே பற்றி நின்று வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாளேன்னு திருவரங்கநாதன் முன்பு திருமண தூண்களை பற்றி கொண்டு நிக்கணும்னு இவரும் ஆசைப்பட்டார். எல்லாத்துக்கும் மேல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். ராமனிடத்துல அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர் குலசேகர பெருமாள். அந்த ராமனை பாட வாருங்கள்னு அவரை அழைப்பதாகவும் இந்த பாசுரத்தை ரசிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.